இப்போ அண்ணாமலை தான் வந்து முத்து வேஷம் போட்டு வந்தத கண்டுபிடிச்சு, "என்னடா முத்து இதெல்லாம் எமன் மாதிரி வேஷம்" அப்படின்னோனே, "அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த மாதிரி ஷூட்டிங் அந்த இடத்துக்கு போனேன். பேசுறவன் டயலாக் ஒழுங்காவே பேசல. அதனால இந்த வேஷத்த எனக்கு குடுத்தாங்க. நான் சூப்பரா டயலாக் பேசி நடிச்சுட்டு வந்துட்டேன். ரூ. 2000 காசும் குடுத்தாங்க. எப்படிப்பா நீங்க மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என் பையன் எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாரு. "மாமா எனக்குமே சந்தேகம் இருந்துச்சு தான் மாமா குரல வச்சு" அப்படின்ட்டு ஒரு பக்கம் மீனா வந்து சொல்ல, ஸோ இவன் தானா? ஏன் இப்படிலாம் பண்றான்? பாருங்க இப்படிலாம் எமன் மாதிரி பண்ணி என்ன பயம்புடுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க விஜயா. சரி வாங்க அத்தை சாப்பிடலாம் அப்படின்னு மீனா கூப்பிட, "எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்ட்டு ஒரு பக்கம் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சீரியல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வேற ட்ராக்ல கொண்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு பக்கம் ரோஹிணி, "என்ன சிகப்பு சேலை கட்டல, கண்டிப்பா கட்டுவாங்க" அப்படின்னு மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ நைட்டு நல்லா விஜயா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, யமன் வந்து இந்த மாதிரி எரும மாடு மேல வந்து இந்த மாதிரி விஜயாவ கூப்பிடுற மாதிரியும், இப்போ விஜயா செத்துட்ட மாதிரியும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, விஜயா ஃபோட்டோவ வச்சு எல்லாரும் கும்பிடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலைக்கு இன்னொரு கல்யாணமே பண்ற மாதிரி, இந்த மாதிரி சீரியல வந்து வேற பக்கம் ட்ராக்ல இழுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் காமெடியாலாம் இல்ல. பட் சீரியல் ஏன்பா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி மாலையெல்லாம் மாத்தி தாலியெல்லாம் கட்டியாச்சு. கட்டின உடனே ஐயோ! வேணாம், வேணாம், வேணான்னு கதறிக்கிட்டு ஒரு பக்கம் விஜயா எந்திரிக்க, "என்ன நடக்குது இங்க? என்னப்பா?" அப்படின்னு அண்ணாமலை வந்து எந்திரிக்கிறாரு. "ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. படு" அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. விஜயாக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணணும்னு தெரியாம சாமியார் சொன்ன மாதிரி நம்ம சிகப்பு புடவ கட்டல. அதனால தான் நமக்கு இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு சொல்லி சாமத்துல எந்திரிச்சு போயிட்டு, அந்த ரெட் கலர் சாரிய எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அது மீனா வந்து நோட் பண்ணிடுறாங்க. "என்னங்க இது? அத்தை எந்திரிச்சு சாமத்துல போறாங்க" அப்படின்னோனே, "நீ எதுவும் தெரியாம சொல்லாத" அப்படின்னு. "இல்ல கிச்சனுக்கு போறாங்க" அப்படின்னோனே, "சிகப்பு புடவையோட வராங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க ஒரு பக்கம் மீனா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சிகப்பு புடவை கட்டிட்டு காலையில உட்காந்துருக்காங்க. ரோஹிணி வராங்க. பார்த்தா, "பாத்தீங்களா சிகப்பு புடவ பாத்தீங்களா? சாமியார் விஷயம் சொன்னது நடந்துருச்சு அத்தைக்கு. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அண்ணன் யமன் மாதிரி வேஷம் போட்டு வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு" அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் ஒரு பக்கம் பேசிக்க, ஸோ இன்னொரு பக்கம் கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த அம்மாவ மேல வர சொல்லியிருக்கேன். கீரை வாங்கிக்கோ அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்ல, அந்த கீரைக்காரம்மா வந்து பார்க்குறாங்க விஜயா. பார்த்தா, கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அண்ணாமலை கனவுல, அந்த ஒரு லேடி தான் கீரைய கொண்டுட்டு வருது. அத பார்த்துட்டு விஜயா முறைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார் பிரேக் வயர் வந்து கட் பண்ணது வந்து ரோஹிணி அப்படிங்கிற விஷயமும், சீக்கிரமே இந்த செயின வந்து பாட்டிக்கு போட்டு போறாங்க இல்லையா விஜயா, அது வந்து திருட்டு செயின் அப்படிங்கிற விஷயமும் விஜயாக்கு தெரிய வந்து அவமானத்தில அந்த இடத்துலயே கூனி குறுகி போறாங்க. வீட்டுக்கு வந்து ரோஹிணிக்கு பயங்கரமா விழப்போகுது டோஸு. இப்ப தான் வந்து ரோஹிணியும், அ மனோஜும் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜயாவோட மனசு மாறினாலும், இந்த ஒரு விஷயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அடிச்சு துரத்த போறாங்க. அடுத்து என்ன மாதிரி இந்த சீரியல கொண்டு போனா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.